Hello everyone, welcome to my channel Balasaravan Info. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா எப்படி ஈஸியா படிக்கிறது, எப்படி ஃபாஸ்டா படிக்கிறது, எப்படி ஸ்மார்ட்டா படிக்கிறது எவ்வளவு ஈஸியா இருக்குமோ அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். டோட்டலா 10 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைலா சொல்றேன். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டடி டெய்லி ஸ்டடி பண்ணணும். ஏன்னா நீ எக்ஸாம் அப்போ மட்டும்தான் படிப்பீங்க. அப்படி இல்லைன்னா சைக்கிள் டெஸ்ட் ஏதாவது வருது அப்படின்னா படிப்பீங்க. டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ படிப்பீங்க. மற்ற டைமிங்ல எதுவுமே படிக்கிறதே கிடையாது. நீங்க அப்படி படிச்சீங்கன்னா ஒரே டைம்ல எல்லா கொஸ்டின்ஸையும் படிக்கும்போது ஈஸியா நம்மளால படிக்க முடியாது. அதே நேரத்தில் மெமரியும் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி என்ன படிக்க போறோம்ன்றத பிளான் பண்ணி அதை படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டெய்லி ஸ்டடி பண்ணணும். கம்பல்சரி டெய்லி படிக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ரிவிஷன். யாருமே ரிவிஷனே பண்றது கிடையாது. ரிவிஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே படிச்சத ஒரு கொஸ்டினை படிச்சிருப்பீங்க. ஆனா ஓவர் த பீரியட் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா அது திருப்பி படிச்சிருக்கவே மாட்டீங்க. ரிவிஷன் பண்ணிருக்க மாட்டீங்க. இது பேர் தான் ரிவிஷன். இது எப்படி படிக்கணும், ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை படிச்சிருவீங்க. படிச்சுட்டு அன்னைக்கே என்ன பண்ணணும், திருப்பி படிச்சதை ரீகால் பண்ணி பார்த்துக்கணும். ரீகால் பண்ணி பார்க்கும்போது தான் அது உங்க ஞாபகத்துல இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே எஸ்டர்டே என்ன படிச்சீங்களோ அதை நெக்ஸ்ட் டேயும் படிக்கணும். நெக்ஸ்ட் டே படிச்சாதான் நேத்து என்ன படிச்சீங்களோ அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அதே மாதிரி செகண்ட் டே படிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 7 days திருப்பி அதை படிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா ஏற்கனவே நீங்க படிச்சது 7 நாள் கழிச்சும் திருப்பி படிச்சனால அது 7 நாள் கழிச்சும் ஞாபகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 15 daysக்கு அப்புறம் திருப்பி ஏற்கனவே படிச்சதை ஞாபகம் வச்சு திருப்பி ரிவிஷன் பண்ணணும். 15 days அது ஞாபகத்துல இருக்கும். அப்பனா படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஏற்கனவே 1 month முன்னாடி ஒன்னு படிச்சுட்டு எதுவுமே ரிவிஷன் பண்ணாம ரீகால் பண்ணாம அப்படியே விட்டுட்டீங்கன்னா திருப்பி ஆஃப்டர் 1 month திருப்பி நீங்க புதுசா தான் படிக்கணும். அது படிச்சு வேஸ்டா போயிடும். 15 days இப்ப படிச்சாச்சு. 15 days முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 30 days ஏற்கனவே படிச்சதை திருப்பி ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ரிவிஷன் பண்ணாதான் ஆஃப்டர் 1 month அது ஞாபகத்துல இருக்கும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெய்லி ஸ்டடி பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்டடி பண்ணதை ரிவிஷன் பண்ணணும். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா மார்னிங் ஸ்டடி ரொட்டீன் வச்சுக்கணும். மார்னிங் ஸ்டடி ரொட்டீன் ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா மார்னிங் நைட்டு நல்லா நீங்க தூங்கிட்டு மார்னிங் ரெஃப்ரெஷா இருப்பீங்க. ரெஃப்ரெஷா இருக்கும்போது உங்களோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால ஈஸியா படிக்கிறத மெமரி ஆயிரும். டெய்லி மார்னிங் என்ன செய்யணும் அப்படின்னா மார்னிங் 2 hours டெய்லி படிக்கணும். நீங்க 5 AM எந்திரிச்சீங்கன்னா பிரஷ் பண்ணிட்டு 5 to 7 அந்த மாதிரி படிச்சுக்கலாம். மார்னிங் 4 AM எந்திரிக்கணும்னா 4 to 6 படிச்சுக்கலாம். இல்ல 7 AM எந்திரிக்கீங்க அப்படின்னா ஒரு 7 to 9 AM படிச்சுட்டு நீங்க ஸ்கூல் போறதோ காலேஜ் போறதோ இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் எங்கயாவது போறீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் 2 hours கம்பல்சரி படிச்சுட்டு நீங்க கிளாஸ் போய்க்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஈவினிங் ஸ்டடி ரொட்டீன். ஈவினிங் நீங்க கோச்சிங் போயிட்டோ இல்ல ஸ்கூல் போயிட்டோ காலேஜ் போயிட்டோ வந்தீங்கன்னா அதிகமான டைமிங் ஈவினிங் இருக்கும். ஈவினிங் இருக்கும் அப்படின்னா ஈவினிங் 2 hours அலாட் பண்ணிடணும். ஈவினிங் 2 hours கம்பல்சரி. ஈவினிங் 2 hours கம்பல்சரி படிக்கணும். படிச்சாதான் நீங்க எப்படி படிச்சாதான் நீங்க உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி தேர்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். மார்னிங் 2 hours படிக்கணும்னு சொல்லி. ஃபோர்த் பாயிண்ட் சொல்லிட்டேன். ஈவினிங் 2 hours படிக்கணும்னு சொல்லி. இப்போ டோட்டலா 4 hours டெய்லி நீங்க கம்பல்சரி படிக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா நீங்க மண்டே டு ஃப்ரைடே தான் படிப்பீங்க. ஸ்கூல் ஹவர்ஸ் இருக்கிறதுனால அப்படின்னா இல்ல காலேஜ் இருக்கு இல்ல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே தான் படிப்பீங்க. சாட்டர்டே சண்டே படிக்கவே மாட்டீங்க. அந்த தப்பு பண்ணவே கூடாது. சாட்டர்டே சண்டே தான் 24 hours உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சாட்டர்டே சண்டே என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் 2.5 hours படிக்கணும். ஈவினிங் 2.5 hours படிக்கணும். இந்த மாதிரி படிச்சாதான் டோட்டலா சாட்டர்டே உங்களுக்கு ஒரு 5 hours கிடைக்கும். சண்டே ஒரு 5 hours கிடைக்கும். டோட்டலா பெர் வீக்குக்கு நீங்க 30 hours படிப்பீங்க. 30 hours படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா படிச்சிடலாம். இல்லைன்னா நீங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா எக்ஸாம் அப்போ மட்டும் படிப்பீங்க.
அப்புறம் வேற ஏதாவது டெஸ்ட் வச்சா படிப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு எப்பயாவது விருப்பம் இருந்தா படிப்பீங்க, இல்லைன்னா படிக்கவே மாட்டீங்க. இந்த தப்பு பண்ணவே கூடாது. என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டு 5th வரை எந்த பாயிண்ட் சொல்லியிருக்கணும் அது திருப்பி ரீகால் பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி படிக்கணும், செகண்ட் வந்து ரிவிஷன் பண்ணணும், தேர்ட் வந்து மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் வந்து 2 hours படிக்கணும். அதே மாதிரி மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் வந்து 2 hours படிக்கணும். 5th பாயிண்ட் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே கம்பல்சரி சாட்டர்டேயும் 5 hours படிக்கணும், சண்டேவும் 5 hours வந்து படிக்கணும். இதுதான் வந்து ஸ்டடி ரொட்டீன். இந்த 5 பாயிண்டையும் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான 6th பாயிண்ட் என்னன்னு நான் சொல்றேன். அது எப்படின்னா எப்படி படிக்கணுன்றத நான் சொல்றேன். இது வரைக்கும் எது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு மணி நேரம் படிக்கணும்ன்றத மட்டும் தான் பார்த்தோம். எப்படி படிக்கணுன்றத இனிமே பார்ப்போம். எப்படி படிக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒரு கொஸ்டின் எடுத்துப்பீங்க, இல்லைன்னா மொத்தமா ஒரு லெசனை எடுத்துட்டு ஒரே நேரத்தில் உட்காந்து எல்லா கொஸ்டினும் படிப்பீங்க, இல்லைன்னா ஒரு லெசனை படிச்சுட்டு அடுத்த லெசன் போவோம்னு சொல்லி மொத்தமா படிப்பீங்க. இப்போ என்ன படிச்சீங்கன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து ஈஸியும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்துக்கணும். ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்துட்டு அதுல வந்து எவ்வளவு லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 30 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா 30 லைன்ஸையும் 30 லைன்ஸ் சொல்லி நோட் பண்ணி அந்த கொஸ்டின்ல வச்சிடணும். நோட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு லைனா மட்டும் தான் படிக்கணும். இதுதான் இந்த முக்கியமான ஸ்டடி டிப். நீங்க வந்து எப்படி படிக்கணும், ஒன் பை லைனா தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் படிச்சுட்டு அதை மெமரி பண்ணி வச்சுக்கணும். மெமரி பண்ணிட்டு செகண்ட் லைன் படிக்கணும். செகண்ட் லைன் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் ரீகால் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் லைன் படிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் தேர்ட் லைன் 3 லைனையும் வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும். இப்படியே 30 லைன்ஸ் இருக்குன்னா 30 லைன்ஸையும் ஒவ்வொரு லைனா படிச்சுட்டு 30 லைன்ஸையும் ரீகால் பண்ணி பார்க்கணும். ஒரு லைனுக்கு நீங்க 1 நிமிஷம் எடுத்தா கூட 30 லைன்ஸ் 30 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெய்லி வந்து 4 hours நம்ம படிக்க போறோம் அப்படின்னு. டெய்லி 4 hours படிக்கிறோம் அப்படின்னா 8 கொஸ்டின் வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8 கொஸ்டின் ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா 5 நாளைக்கு நான் 40 கொஸ்டின்ஸ் வந்தாலும் 40 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, 7th பாயிண்ட் என்னன்னா நீங்க வந்து ஒவ்வொரு லெசனா படிப்பீங்க, இல்லைன்னா ஒரு பாடத்துல உள்ள முக்கியமான கொஸ்டினை படிச்சுட்டு அந்த லெசனை ஸ்கிப் பண்ணிட்டு வேற லெசன் போயிருங்க. அப்படியெல்லாம் படிக்க கூடாது. ஒரு லெசன் இருக்குன்னா இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெசன்ல 20 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி வச்சுட்டு நம்மளால ஒரு நாளைக்கு எவ்வளவு கொஸ்டின் படிக்க முடியுதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னைக்காவது ஒரு நாள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 4 கொஸ்டின்ஸ் படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நாளும் 4 கொஸ்டின்ஸா ஃபாலோ பண்ணி படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா ஒரு டோட்டல் 20 கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா 5 டேஸ்ல வந்து அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து 7th பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் அப்படின்னா லெசனை வந்து ஒவ்வொரு லெசனா தான் படிக்கணும். ஒரு லெசனை முடிச்சுட்டு அதுலயே பாதி படிச்சுட்டு வேற லெசனுக்கு வந்து கண்டினியூ பண்ணி போகவே கூடாது. ஒரு லெசன் எவ்வளோ இருக்கு அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெசன் போய் அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணணும். திருப்பி வந்து எப்படி படிக்கணும், ஈஸியா படிக்கணும், எப்படி வந்து ஸ்மார்ட்டா படிக்கணும், படிக்கிறது கஷ்டமே இல்லாம படிக்கணும்ன்ற பாயிண்ட திருப்பி நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெய்லி படிச்சிடணும், அது முக்கியம். டெய்லி வந்து ஏதாவது படிச்சிருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் ரிவிஷன் பண்ணணும். படிச்சதை ரிவிஷன் பண்ணலைன்னா அது கம்ப்ளீட்டா வேஸ்டா போயிடும். அது ரிவிஷன் பண்ணணும். தேர்டு வந்து மார்னிங் கம்பல்சரி படிக்கணும், அது வந்து முக்கியமான பாயிண்ட். ஈவினிங் வந்து அதுக்கப்புறம் கம்பல்சரி 2 hours படிக்கணும். சாட்டர்டே சண்டே கம்பல்சரி படிக்கணும். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் லைனா தான் படிக்கணும். நீங்க வந்து ஒட்டுமொத்தமும் ஒரே பக்கத்தை வந்து படிக்க கூடாது. 1 by 1 லைனா வந்து எவ்வளவு லைன்ஸ் இருக்கோ அதை வந்து கவுண்ட் பண்ணி 1 by 1 லைனா மெமரி பண்ணி டோட்டலா எத்தனை லைன் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணி மெமரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கோ உங்களால எவ்வளவு கொஸ்டின்ஸ் படிக்க முடியுது டெய்லின்றத டிசைட் பண்ணிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் அந்த லெசனே படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து ஒவ்வொரு லெசனா தான் படிக்கணும். இங்க ஒரு லெசனா வந்து ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சுட்டு வேற லெசன்ல பாதி படிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி படிக்கவே கூடாது. இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே யார் யாருக்கு அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு டிப்ஸ் வந்து நான் இப்ப சொல்றேன். அது ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா லாஸ்ட் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முக்கியமான இதுனா கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். கொஸ்டின் பேப்பர்ஸ்ல லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கணும்.
அதுல வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். மற்ற டாபிக் எல்லாம் அப்புறம் தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ்ல எந்தெந்த டாபிக் வந்து கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிடணும். படிச்சுட்டு செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கேட்காத டாபிக் வந்து இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ல கேட்காத படிக்காத டாபிக்ஸும் இருக்கும். சில டாபிக்ஸ் வந்து கொஸ்டின்ல கேட்காம இருப்பாங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அந்த கொஸ்டின்ஸ் செகண்ட் பாயிண்டா என்னென்ன டாபிக்ஸ் வந்து கொஸ்டின் கேட்காம இருக்காங்களோ அதை படிக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, டெஸ்ட் சீரிஸ் போடணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிஞ்ச வரை பிராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க கோச்சிங் சென்டர்ல. அங்க போய் டெஸ்ட் சீரிஸ் போட்டீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொல்யூஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் தெரியலனாலும் அதை சால்வ் பண்ணி எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டெய்லி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை அதிகமான ஹவர்ஸ் வந்து படிக்கணும். நீங்க டெய்லி வந்து மினிமம் வந்து 6 hours டு மேக்ஸிமம் 8 hours படிக்கணும். நீங்க டெய்லி வந்து 6 hours படிச்சீங்க அப்படின்னா கண்டினியூஸாவும் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் வந்து 3 hours, ஈவினிங் வந்து 3 hours படிக்கலாம். அதே மாதிரி மண்டே டு சண்டே 7 டேஸும் படிக்கணும். அது ஒவ்வொரு டாபிக்கா படிக்கணும். ஒவ்வொரு லெசனா முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் ரிவிஷனும் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பொறுத்தவரை மார்க் வந்து ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதிகமான நாள் வந்து எடுத்து படிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 1 month படிக்கலாம், 2 month படிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் முடிச்ச வரை என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா முடிச்சா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இது வரைக்கும் வந்து எப்படி ஈஸியா படிக்கிறது, எப்படி ஸ்மார்ட்டா படிக்கிறது, எவ்வளவு எஃபெக்டிவா படிக்கிறது, எவ்வளவு கம்மியான டைம்ல எப்படி படிக்கிறத சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கணும் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க படிக்கும்போது யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி ஈஸியா படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோட வீடியோல என்னோட யூடியூப் சேனல் பாலசரவணன் இன்ஃபோ, இந்த சேனல்ல மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து ஒவ்வொரு வீடியோவா போடுவேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து அதில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க உங்க லைஃப்ல யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து என்னோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் a lot.